குரு பூர்ணிமா. பௌர்ணமி அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப சூப்பர். அது தங்க பௌர்ணமி அப்படிங்கிறது தான் குரு பூர்ணிமா. "இத்தனை பத்திரமாய் உன்னை பார்த்துக் கொள்வார். குரு சம சரசர சிவக" அப்படிம்பாங்க. இந்த விளக்கேற்றி, "குருவே, உன்முகமாக உன்முகமாக முன்முகமாக நான் உன்முகமாக நிற்கிறேன்." அதெல்லாம் பிரகாசமானது. அன்னைக்கு நம்ம வாங்கிக்கக்கூடிய வரம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது லைஃப் டியூனர் தமிழ். லைஃப் டியூனர் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் மாயன் செந்தில்குமார். குரு பூர்ணிமா. பௌர்ணமி அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப சூப்பர். அது தங்க பௌர்ணமி அப்படிங்கிறது தான் குரு பூர்ணிமா. இதை குருவுக்கான ஒரு நாளாக கருதப்படுகிறது. இந்த குருவுக்கு ஒரு குரு இருக்கு, அதோட உயிர் இருக்கு. அந்த சந்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, சந்தானம் என்பது சமாதானம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய உள்ளம். குருவாக எடுத்துக்கொண்ட எந்த ஒரு குருவும் அந்த சிஷ்யன், அதாவது அவங்க சரணாகதியாக இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே பார்த்தீங்கன்னா வரம் தரும் நாள். அதாவது என்னைக்குமே பார்த்தீங்கன்னாக்கா குருவுக்கு ஒரு நமஸ்காரம், பாத நமஸ்காரம், ப்ளஸ் குருவுக்கான சில விஷயங்களை ஒரு காம்ப்ளிமெண்ட்டாகவோ இல்லை ஏதோ அன்பாகவோ அன்பு கூட பக்கத்துலேயே நிற்கிறதும், குருவே நினச்சிட்டு இருக்கிறதும், அவங்களுக்கான ஒருவேளை ஜீவசமாதி அடைஞ்சிருந்தாங்கனாக்கா அவங்களுக்கு ஒரு விளக்கேற்றுறதும், ஒரு ஊதுபத்தி காமிக்கிறதும், அந்த ஒரு நாள் அந்த பௌர்ணமி குருவுக்காக அந்த அர்ப்பணம் செய்கிறது தான் குரு பூர்ணிமா. அது மட்டும் இல்லை, குரு கிட்டேருந்து வரக்கூடிய, அதாவது தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராதுன்னு சொல்லுவாங்க. தொட்டு காமிச்சு இதுதான் உனக்கு, இப்படி தான் கொண்டு போகணும். ஒரு குரு ஒரு ஃப்ரெண்டாகவும், ஒரு அப்பாவும் அப்பா அம்மா உங்களுடைய ஒரு கைடன்ஸரா, ஒரு பவுன்சரா, எல்லா வகையிலுமே உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால தான் அன்னைக்கெல்லாம் சொல்லுவாங்க, குருவின் கைத்தொட்டு செல்ல 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 இந்த பள்ளமும் மேடும் உன்னை நெருங்காது, சூதுவும் உன்னை நெருங்காது, அத்தனை பத்திரமாய் உன்னை பார்த்து கொள்வார். குரு சம சரசர சிவக அப்படிம்பாங்க. அப்போ குரு ஓரை அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமாக ஒரு விஷயம். அப்போ குரு ஓரை பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு நாள் எப்போனா வரும், அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு குரு ஓரையாக பார்த்து அந்த இதில் ஒரு விளக்கு ஏற்ற போகிறோம். அந்த விளக்கு தான் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப முக்கியம். எந்த மூலிகையை போடுறது, குரு மூலிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சொல்லுவாங்க, கருமூலிகைன்னு ஒன்று சொல்லுவாங்க, குரு மூலிகைன்னு சொல்லுவாங்க. இந்த குரு மூலிகை பார்த்தீங்கன்னா குப்பை மேனி. அப்போ எத்தனையோ மூலிகைகள் இருக்கு. இன்னொரு மூலிகை இருக்கு, என்னதான் சிவாக அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஒரு மந்திரம் சொல்லும் போது சுவாகா சொல்லுவோம்ல, எடுத்துக்கோ இது உனக்கு சமர்ப்பணம் சுகாக அப்படின்னாக்கா, நமக்கு மூலிகையோட சத்துக்களை நம்ம எடுத்துக்கிறது. குப்பை மேனிகளை ஒன்று, வில்வம் ஒன்று, துளசி ஒன்று, இந்த 3 இலையும் நம்ம அந்த விளக்கு எண்ணெயில் போட்டு விளக்கேற்ற போகிறோம். எப்போ? குரு ஓரையில். காலையில் எழுந்திரிச்சு கேலண்டரை பாருங்கள், குரு ஓரை எப்போ வரும்னு பாருங்கள். அப்போ அந்த ஓரை முழுவதும் முடிகிற வரைக்கும் அந்த விளக்கு எரியணும். அந்த நேரத்தில் பக்கத்தில் உட்காந்துக்கணும். அது பௌர்ணமி எப்போ வருதுங்கிறது முக்கியம் கிடையாது. பௌர்ணமி நாள், அந்த குரு பௌர்ணமி அப்படிங்கிறது முடிவும் ஆரம்பங்க நீங்கள் கணக்கு பண்ண தேவையில்லை. அந்த பௌர்ணமி அன்று குரு ஓரை எப்போ வருதுன்னு பாருங்கள். இல்லை அது எனக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது அப்படின்னாக்கா, குரு அந்த அந்த கான்செப்டை அப்படி நீங்கள் விட்டுட்டு இப்படி பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் குருவை நினச்சி பௌர்ணமி அன்னைக்கு ஒரு விளக்கு ஏற்றுங்க. அந்த விளக்கில் தான் நான் சொன்ன அந்த மூலிகைகள். குரு மூலிகையில் குப்பை மேனி என்பது நம்மளுடைய அத்தனை குப்பைகளையும் தூக்கி எறியக்கூடிய ஒரு சக்தி உள்ளது எப்பொழுதுமே. அது எப்பொழுதும் நார்மலாக போடுற விளக்கு. வில்வம் அனைத்தையும் வெல்லும், துளசி துன்பத்தை வெல்லும். இந்த 3ஐயும் சேர்த்து கம்ப்ரஸ் பண்ணுங்க. 3ஐயுமே முடிஞ்சு சாறு எடுத்து போட்டிருக்காங்க அந்த காலத்தில். இப்போலாம் இடித்து சாறு அடிக்கிறதுக்கு விஷயம் இல்லை, அப்படியே போட்டாலே அந்த ஹீட் எனர்ஜியில் அது வந்துடும். அதனால் ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இல்லையா, குப்பைமேனி பவுடர், வில்வம் பவுடர், துளசி பவுடர் 3ஐயுமே பார்த்தீங்கன்னா அரை அரை டீஸ்பூன் போட்டுக்கணும். ஸோ இது அடுத்ததும் பெஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த விளக்கேற்றி, குருவே, உன்முகமாக உன்முகமாக முன்முகமாக நான் உன்முகமாக நிற்கிறேன். இது பெருசாக இல்லை, உன்முகமாக நிற்கிறேன், நீங்கள் என்முகமாக எல்லாம் செய்து கொடுத்து விடுவீர்கள். அதாவது எனக்காக என் மூலியமாக நீங்கள் எல்லாத்தையும் செஞ்சு கொடுங்க. ஒரு அருளாக குருவுடைய ஆசீர்வாதம், வரம் எதுவாக வேணாலும் இருக்கும். எப்பொழுதுமே நீங்கள் பார்த்துப்பீங்க, இனிமேல் என்னை பார்த்துக்கோங்க. உங்களுக்கான சமர்ப்பணம், அவர் பிடிச்ச குருவுக்கான ஒரு கடலை மிட்டாய், இல்லைனா ஒரு பொறி உருண்டை, இல்லைனா ஒரு பால், அந்த என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கோ. இல்லைனா ஒவ்வொரு குருக்கும் ஒருத்தர் இருப்பாங்க, குருவாக எடுத்துக்கிறேன். 18 சித்தர்களையும் குருவாக எடுத்துருக்குறாங்க. ஏன் அப்பா அம்மாவும் குரு தான், டீச்சர் கூட குரு தான். யாரை வேணாலும் நீங்கள் குருவாக ஏற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த இதுதான் வழிகாட்டிய யாராக இருக்கிற நண்பனும் குரு தான். உங்களுக்காக ஒரு நண்பன் இருக்கான், எந்த விதமான இல்லாமல் உங்களுக்கான வழியை மட்டும் இருக்கான்னா அவனும் குரு தான். எந்த வாழ்க்கையில் யாரால நம்ம புத்துயிர் பெற்றுக்குமோ அத்தனையும் குரு தான். குரு உருவாக இருக்கும் பொழுது உயிராக இருக்கக்கூடிய அத்தனையுமே குரு தான். குரு பொருள் தான், அது உரு பொருள் தான், அது உயிர் பொருள் தான், அது ஒரு பொருள் தான். அதுதான் நம்மளுடைய கனெக்ஷன், டிரான்சாக்ஷன். ஸோ அதனால் இந்த நாளில் இந்த விளக்கேற்றி
நம்ம குருவாக இருந்தாலே போதும். அந்த குரு அப்படிங்கிற விஷயம் நமக்கு ஆசீர்வாதங்கள் நன்றாக இருக்கும். எத்தனையோ விஷயங்களை நம்ம குரு காப்பாற்றிருப்பார். அதனால தான் ஒவ்வொருத்தவங்களும் குரு நாடி பார்க்க எரு நாடி எடுக்க அவன் நாடி வந்து நிற்க அவன் நாடியே செல்வேன் நான் அவன் என்னை பார்த்துக் கொள்வான். அது யாரா வேணா இருக்கட்டும். சரிங்களா? அதனால சில பேர் கிரகங்களை குருவா வச்சிருப்பாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த குருவா வச்சிருப்பாங்க. அதனால தான் உயிர்லேருந்து குரு உருவாக்கும்பொழுது, குரு உருவாக்கப்பட்ட குரு வந்து எல்லாத்தையுமே ஒரு பொருளா வச்சிருப்பாங்க. அதான் அந்த ஒரு பொருள் தான் சிந்தனை செய்யும் மனமே. நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயம் தான் குரு பணிவு. அதான் பூர்ணிமா அப்படிங்கிறது பரிபூரணமாக இருக்கக்கூடிய சக்தியும் பூரணி. அதாவது சந்திரன் கோல்டன் சந்திரனாக இருக்கும் அன்று பௌர்ணமி. அதெல்லாம் பிரகாசமானது. அன்னைக்கு நம்ம வாங்கிக்கக்கூடிய வரம். நம்ம பௌர்ணமிக்கு நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு வணக்கத்தை செலுத்த வேண்டும். அந்த பௌர்ணமியை பார்த்து, நிலாவை பார்த்து, நீங்கள் ஒரு நிமிஷம் அப்படி பார்த்து, எல்லா வளமும் பலமும் எனக்கு கிடைக்க வேண்டும். அத்தனை சக்திகளும் ஐஸ்வர்யங்களும் எனக்கு கிடைக்க வேண்டும். நான் உயர்வதற்கு அத்தனையுமே உங்களுக்கு பொருள் கொடுக்கணும். அதான் சூரிய சந்திரன் நாடி தான் ரொம்ப முக்கியம். இந்த சந்திரனுடைய முழு பரிபூரணம் கிடைக்கும்போது சூரியனும் சேர்ந்து ஆக்டிவேட் ஆகும். சில பேர் சூரியன் நிச்சயமாக இருக்கும். ஸோ இந்த ஒரு நாள் திருநாளில் நம்ம குருவை நினச்சி, இல்லை அவங்க ஏதோ ஃபோட்டோ வச்சுன்னா மனசுலேயே வச்சுக்கோங்க, ஃபோட்டோ வச்சுக்கோங்க, அவங்களுக்கு முன்னாடி ஒரு விளக்கேற்றுங்க. எந்த குருவாக நினைச்சாலும் அவங்களோட ஃபோட்டோ இல்லைன்னா இல்லையா மனசாலே சொல்லுவாங்க. உள்ளமே கோயில். அப்போது உள்ளமே கோயில் இருக்கும்போது உலகமே அது உலகத்தில் நீங்கள் எந்த தூரத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் குருவோட பார்வை மட்டும் பற்றி விட்டால் சொல்லுவாங்க எப்போதுமே குரு நமஸ்காரம் எல்லாமே தரும் கோடி. எப்படி வந்து உங்களுக்கு கலச நோக்க எல்லாம் கிடைக்கும். குருவை கையில் பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா பயப்படாமல் போயிட்டு இருக்கலாம். மேடு பள்ளங்கள் கடக்கலாம். ஏன்னா குரு என்றைக்குமே நம்மளை பாதுகாப்பாக இருப்பாங்க, பத்திரமா வச்சுப்பாங்க. வேறு பெருசாக இல்லை, அவங்களுக்கான ஒரு பூ கொஞ்சம் மரியாதை அன்னைக்குன்னு அவங்கள நினச்சிக்கிட்டு நம்ம சரணாகதி, வேறு ஒன்றுமே தேவையில்லை. ஸோ அவங்கள நேராக பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடச்சின்னா நேராக பார்த்து அவங்கக்கிட்ட சும்மா ஒரு மரியாதைக்கு போயிட்டு கொட்டி சின்னதாக ஒரு ஸ்வீட்டு இல்லைன்னா ஒரு நமஸ்காரம். ஐயா, என்னுடைய வழியில் நிறைய விஷயங்கள் கடந்து போயிட்டு இருந்தேன். நான் வலிச்சு நிற்கும் போது மனசால் வலிச்சு நிற்கும் போது நீங்கள் தான் நிறைய எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. அந்த ஹெல்ப் கடைசி வரைக்கும் இருக்கட்டும். நான் கூடவே இருக்கேன், நீங்களும் என் கூடவே இருங்க. அவ்வளோதான் சிம்பிள். நான் கூட இருக்கேன். ஸோ அப்போ எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்களேன். கடந்து வந்த பாதையும் நடந்துக்கிட்டு இருக்கிற பாதையும் குரு துணை வேண்டும். அதனால தான் எனக்கு சொல்லுவாங்க தட்சிணாமூர்த்தி ஐயாவுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய விஷயம். தட்சிணாமூர்த்தி குரு சாசனம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதனால தான் மேத தட்சிணாமூர்த்தி இருந்தாருன்னா அவங்களையும் வணங்குங்க. அதேமாதிரி குரு பகவானுக்கு போய் கோயிலுக்கு போங்க. அன்னைக்கு எல்லாமே சுபமாக இருக்கும். குருக்கான எந்த ஒரு குருவாக இருந்தாலும் அன்னைக்கு போற்றி போற்றி போற்றி. குருவே போற்றி குருவே போற்றி குருவே போற்றி என் உயிரை போற்றி என் உயிரை போற்றி குருவுக்குள் நான் என்றுக்கும் கடமைப்பட்டிருக்கிறேன். அவ்வளோதான். அப்போ குரு சமஸ்திர ராகம். குருவே நமஸ்காரம் குருவே நமஸ்காரம் குருவே நமஸ்காரம் குருவே உன் பாதம் பணிந்து நமஸ்காரம். அவ்வளோதான். சரணடைகிறோம் பாதத்தில் தானே. பாத சுவட்டுக்குள் நான் இருக்கும் பொழுது எல்லா குருட்டுக்கான விஷயங்களும் ஓடிவிடும். அப்போ இருட்டுக்கான விஷயங்கள் ஓடி போயிடும். விளக்காக விளக்கம் தருவார். விளக்காக எல்லா சித்தர்களும் ஞானிகளும் குருவும் விளக்கில் இருப்பாங்க. அதான் விளக்கு தானம் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ குப்பைமேனி, வில்வம், துளசி இந்த மூணுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பவுடராக யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் இதை யூஸ் பண்ணும்போது அவர் கூட அந்த நேரத்தில் குரு உரையில் போட்டாலும் ஓகே தான். இல்லைன்னா நீங்கள் வந்து நான் ஒரு ஈவினிங்கில் நல்லா குளிச்சுட்டு ஒரு விளக்கு ஏற்றி அவங்க படம் வச்சு இல்லை மனசால நினச்சி அந்த விளக்கோடு பேசினாலே போதும். சில விளக்கங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா குரு துணை என்றைக்குமே அவசியம். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.